ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு கெட் சென்டம். சயின்ஸ் வந்து ஈஸியான சப்ஜெக்ட் சார், நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த சென்டம் எடுக்கிறதுங்கிறது ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருக்குது. அதாவது எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து படிக்க முடியாத பசங்களுக்கு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். சார் நிறைய கொஷின்ஸ் பெருசாக இருக்குது, பயாலஜிலாம் படித்தாலே பயமாக இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வைக்க முடியல, செம கஷ்டமாக இருக்குது, படித்தாலும் ஒன்று படித்தாலும் இன்னொன்று மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் கீ, அஃபீஷியல் ஆன்சர் கீயை பார்த்துட்டு சோசியலுக்கு எப்படி சொன்னாலும் சயின்ஸுக்கு எப்படி சொல்ல போகிறேன் சொல்லி முடிச்சுட்டு என்னெல்லாம் படித்தா சென்டம் எடுக்கலாம், கம்பல்சரிக்கு என்ன வரும் இந்த வருஷம், அண்ட் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் பக்காவாக சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் கீ பார்த்தாலே நினச்சி போயிடுவேன். அதாவது பெரிய லெவலில் நீ வந்து யோசிப்பேன், கண்டிப்பாக நான் நல்லா படிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா இன்னும் இருக்கிறது 10-15 நாள் தான். ஸோ இதில் நீ படித்தாதான் உண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எனக்காக அந்த லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஒரு 2 மார்க் எழுதுகிறோம் அப்படின்னா 1 கலோரிங்கிற 2 மார்க்கு, எக்ஸாக்டாக டெஃபினேஷன் இருந்தால் 2 மார்க், அதே மாதிரி டெஃபினேஷனுக்கு 2 மார்க். ஸோ இங்கே பாருங்கள், இதில் அந்த கண்டிஷன் ஃபார் ரெஸ்டிங். ஸோ இதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் எழுதுனாலே 2 மார்க். அதே மாதிரி மேத்ஸை ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, 2 பாயிண்ட் எழுதுனா போதும் 2 மார்க்னா, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் ஏபிசிடி அப்படின்னு போட்டு எழுதணும். இப்போ டயக்ராம் போடணும்னு அவசியம் இல்லை. டயக்ராமோட பார்ட்ஸ் மட்டும் ஏபிசிடின்னு அவங்களே டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்களா, அதை மட்டும் இங்கே இண்டிகேட் பண்ணால் போதும். அடுத்து அந்த கிவி கொஸ்டின் பாருங்கள், 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க். அந்த டீஃபாரஸ்டேஷன் கான்சிக்வன்ஸ் இவ்வளோலாம் எழுத வேண்டாம், எனி 2 எழுதினாலே 2 மார்க் கொடுத்துட்றாங்க. சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு ஃபார்முலா அல்லது அந்த கிராம் மாலிகுலர் மாஸை கேட்டிருக்கான், அதனால் அது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்கான். பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனுக்கு 1/2 மார்க்கு, இதுக்கு 1/2 மார்க். இந்த கொஷினுக்கு அப்படி தான். பெரும்பாலும் சம்மோட ஃபார்முலா எழுதிட்டாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க, ஓகேவா. அடுத்தது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன்னா எப்படி மார்க் கொடுப்பாங்கன்னு பாரு. 3 லா எழுதுனா 2 மார்க். இப்போ டெரிவேஷன் நியூட்டன் செகண்டில் இருக்குது, மொமெண்டம் இருக்குது, இந்த ரெசன் சீரிஸ் பேரில் இருக்குது. இப்போ டயக்ராம் வரைஞ்சாலே அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, லீனியர் மொமெண்டமும் ஸ்டேட் இருக்குது, நியூட்டன்ஸ் லாக்கும் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனா 2 மார்க் கொடுத்துட்றாங்க. ஸ்டேட்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணால் தான் 2 மார்க்கு. இப்போ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, டெடியூஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கு மார்க் கிடையாது. இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெரிவேஷனே உங்களுக்கு 2-3 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க, டயக்ராமுக்கு 1 மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே டயக்ராமே இல்லாதனால அதுக்கு மார்க் இல்லை. 3 நாள் எழுதுனா 3 மார்க். ஸோ அதனால் டெரிவேஷன்ஸ் மட்டும் வரியாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா போதும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, ரிசல்ட்டுக்கு 1 மார்க். ஸோ நீங்கள் பெருசாக இதுக்கு நாங்கள் மார்க் கம்மி பண்ணிடுவோம், அதுக்கு நாங்கள் மார்க் கம்மி பண்ணிடுவோம்னு சொல்லவே இல்லை இந்த வேல்யூக்கெல்லாம். பட் முடிஞ்சளவு இந்த வேல்யூலாம் ஞாபகம் எழுதுங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4 மார்க்னா 4 பாயிண்ட், 7 மார்க்னா 7 பாயிண்ட், அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ 4 பாயிண்ட்னா 4 பாயிண்ட், 7 மார்க்னா 7 பாயிண்ட். இங்கே ஒரு டவுட் வரும், கன்சிஸ்ட் ஆஃப் 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான், இதர் தேர் எலக்ட்ரான் தேர் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்னு எழுதினாலே மார்க் தான். அவங்க ஃபுல்லாக புக்கிலுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க, பட் எழுதினாலே பாசிட்டிவ்லி சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரல் பார்ட்டிகல் எழுதினாலே மார்க் தான். அடுத்தது 100 டைம்ஸ் கிரேட்டர் தென் பீட்டா ரே, கம்பேரிட்டிவ் லோ, வெரி லெஸ் அயனைசேஷன் பவர், அவ்வளோதான். பெனிட்ரேட்டிங் பவர் லோவாக இருக்கும், இது கிரேட்டர் தென் ஆல்ஃபா ரே, ஹை பெனிட்ரேட்டிங் பவர் கிரேட்டர் தென் பீட்டா ரே. டிப்ளட்டிங் பை போத் பீல்ஸ், டிப்ளட்டிங் போத் பீல்ஸ், தே ஆர் நாட் டிப்ளட்டட் பை போத் பீல்ஸ், ஸ்பீடு. இன்னும் நான் இப்போ சொன்னேன்ல, அந்த மாதிரி எழுதினாலே போதும் இதெல்லாம், ஓகே. அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் ஆகாட்ரில் எனி 4 பாயிண்ட்ஸ்க்கு 4 மார்க். இந்த 2 மார்க் ஏபின்னு போட்டு கேட்குறாங்கல்ல, அதுக்கு 2 பாயிண்ட் இருந்தால் போதும். இப்போ 2 மார்க் ஏபி 4 மார்க்கில் 2 ஸ்பிட் பண்ணுவோம்ல, அப்போ 2 பாயிண்ட் எழுது 2 மார்க். பாருங்கள், ரீசன் வந்து 2 பாயிண்ட். சோப் மாலிக்யூல் அந்த இது எழுதுறதுக்கு 2 மார்க், கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, இதுக்கு 2 மார்க். லோக்கோமோஷன் இந்த இதுக்கு வந்து 2 மார்க்கு, இந்த 2 டைப் எழுதுறதுக்கு 2 மார்க்கு. அடுத்தது எங்கெல்லாம் பிக்சர் வருதோ அந்த பிக்சருக்கு 2 மார்க் பயாலஜியில் மட்டும். ஆனால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எங்கேயாவது பிக்சர் வந்து ஃபிசிக்ஸில் தான் இருக்குது, பிக்சர் வந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க் தான். இங்கே பயாலஜியில் நீ என்ன பிக்சர், ஓவியூல் இருக்குது, நியூரான் இருக்குது, இல்லை வந்து நான் சொல்கிற பிக்சர் போட்டு கொஷின்ஸ், டிஎன்ஏ இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரெயின் இருக்குது, இந்த மாதிரி அட்டகாசமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் டயக்ராம் போட்டிங்கனாலே 2 மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறது 2 மார்க் தான். 4 மார்க்னா 7 மார்க்னால் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதலாம். 4 மார்க் என்ன தேவையோ அதை எழுதினா போதும், ஒவ்வொன்றில் 2 பாயிண்ட் போதும்.
அடுத்தது 2 பாயிண்ட் போதும், சாயில் எரோஷன் கான்சிக்வன்ஸ். ஏன்னா அவ்வளோதான் இருக்குது, 2 மார்க் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு 2 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க், அவ்வளோதான். ஸோ அடுத்து 7 மார்க். நான் சொன்ன மாதிரியே மொமெண்டமுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க் ஃபிசிக்ஸில். ப்ரூஃபு ஃபுல்லாக டெரைவ் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நியூட்டன் லா, செகண்ட் லா இருக்கா, F=ma எழுதணும், ஏன்னா அதுக்கு மார்க் உண்டு. அதே மாதிரி மொமெண்ட், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்டுக்கு இது எழுதுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இது எழுதினாலே அவங்க மார்க் தந்துடுறேன்ட்டாங்க, 2 மார்க்கு. அதே மாதிரி தான் இப்போ ஸ்னெல்லானா μ2/μ1 n2/n1 sin I sin r. அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் μ=c/v. சரியா, அப்படி தானே? ரிஃப்ராக்டிவ் n c/v or μ=c, 2 ஒன்று தான். இப்போ ராலே ஸ்கேட்டரிங் எஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் 1/λ/4. இந்த மாதிரி ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக படி. பாய்ஸ்லாம், சார்ல்ஸ்லாம் இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் நீ படிக்கவே ஆரம்பிக்கணும். நீ ஃபார்முலா எல்லாமே மனப்பாடம் பண்ணுற, படிக்கவே தெரியாமல் படிக்கிறீங்க சயின்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுட்டாலே ஈஸி. ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். ஃபிசிக்ஸ் படிக்கிறது இப்படி தான் படிக்கணும். டெரிவேஷன்ஸாக நல்லா போட்டு பாரு, 4 டெரிவேஷன் தான் இருக்குது. அடுத்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அந்த கொஸ்டின் அதெல்லாம் படிச்சிருங்க. ஹைக்ரோஸ்கோபிக் டிலக்கன்ஸு வெறும் 3 பாயிண்ட் தான் 3 மார்க்கு, 4 பாயிண்ட் தான் 4 மார்க்கு. 2 மார்க் கொஸ்டின்ஸு பாருங்கள். வால்யூம் பெர்சன்டேஜ், ஏதாவது ஈக்குவேஷன் சம்மந்தப்பட்டது, சாலிபிலிட்டி, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா வெறும் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டு பயாலஜியில் இருக்கும். இதெல்லாம் கேட்டால் ஈக்குவேஷன் எழுதினாலே அவங்க 2 மார்க் கொடுத்துட்றாங்க. நீங்கள் டெஃபினிஷன் நம்பி போக வேண்டாம். அடுத்தது ரிவர்சிபிள் 4 பாயிண்ட் 4 மார்க். அடுத்தது இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4 பாயிண்ட், 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட். ஸோ அவங்க கேட்குறத பொறுத்து எழுதினா போதும். பயாலஜி பொறுத்தவரைக்கும் டயக்ராம் மட்டும் வரைஞ்சாலே 2 மார்க், அது உறுதி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் தான் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதியிருக்காங்க. இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் ஆட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லபடியாக சயின்ஸ் படிங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு பார்த்துடலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் புக் பேக் 1 மார்க் படிச்சிங்கனாலே போதும், 10, 11 கரெக்டாக இல்லை. 1 அல்லது 2 டூஸ் பண்ணுவாங்க. எல்லா லெசனோட சம்மரி படிச்சுட்டு போங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1 மார்க் பார்த்துப்போங்க, போதும். உங்களுக்கு சென்டம் ஈஸியாக கிடச்சிரும், 1 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். 2 மார்க்கில் 10ல் 7 எழுதணும், 1 கம்பல்சரி. ஃபிசிக்ஸு 3 கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி 3 கேட்பாங்க, பயாலஜி 4 கேட்பாங்க. நீ இதில் புக் பேக் சம்மந்தப்பட்டது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி புக் பேக் ஈஸி படிச்சிருவேன். அண்ட் 2 மார்க்கில் பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 லெசனாவது ஃபஸ்ட் ஆஃப் என்ன கேட்டால் கடைசி 17ஆவது லெசன்லேருந்து 23ஆவது லெசன் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இந்த 2 மார்க்லேயும் ஏதோ ஒன்று எழுதிடலாம். ஸோ உனக்கு 7 தான் எழுதணும், ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் எப்படி கம்பல்சரியில் என்ன வெரைட்டியில் கேட்குறாங்க நான் சொல்கிறேன். கம்பல்சரி ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி தான் வரும். ஸோ புக் பேக் 2 மார்க் அங்கங்கே இம்பார்ட்டன்ட் படிச்சினாலே வந்துடும். அண்ட் கம்பல்சரி 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்கணும். இது எல்லாமே தெளிவாக 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டு 75 வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அது பாரு. அதில் போனேன் ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தா போதும். யூனிட் 4ல் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். யூனிட் 6 எக்ஸாம்பிள். யூனிட் 3ல் எக்ஸாம்பிள் சம் மட்டும். யூனிட் 6லேயும் எக்ஸாம்பிள் மட்டும். ஸோ இது எல்லாம் நீங்கள் சம் பார்த்துட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக கம்பல்சரி எழுதிடலாம். நான் அந்த சம்மெல்லாம் என்னங்கிறது சொல்லியிருக்கேன். அடுத்தது கெமிஸ்ட்ரி. அதில் வந்து பிஹெச் ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்க்கணும். 2 மார்க் கேட்குறாங்க, 4 மார்க்லையும் கேட்குறாங்க. யூனிட் 7ல் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இது புக் பேக்கு. சால்வ்டு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 99ல் கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ், கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் காம்போசிஷன். இந்த 2 ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டது மட்டும் பார்த்தா போதும். ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். இதில் 3 சப்டிவிஷன் இருக்கும். யூனிட் 9ல் புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம் 2 அண்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி ப்ராப்ளம் எல்லாமே பார்க்கணும். பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜில் 1, பேஸ்ட் ஆன் வால்யூம் பர்சன்டேஜில் 1, ஃபஸ்ட் 1 மட்டும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஹார்ட்ஸ் கொஸ்டின் 11ஆவது லெசனில் ரொம்ப முக்கியம், ஃபுல்லாக பார்த்துரு. யூனிட் 8ல் 6th செகண்டு, 7th செகண்டு, இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தே ஆகணும். 2 மார்க்குனாலும் சரி, 4 மார்க்னாலும் சரி, கம்பல்சரி உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதனால் இது எழுதிடலாம். கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்ட்ஸ் கொஸ்டின் படிச்சுட்டு 7 மார்க்லேயும் ஆர்ட்ஸ் கேட்குறாங்க, 4 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஆர்ட்ஸ் கேட்காம கொஸ்டின் போய் வரதில்லை. ஆர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியில் மட்டும் எல்லா 5 லெசனுக்குமே நீ கெமிஸ்ட்ரியில் ஆர்ட்ஸ் கொஸ்டின் மஸ்ட் ஸ்டடி, எந்த ஒரு இது இல்லை. அடுத்தது 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் 3 கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரியில் 3 கேட்குறாங்க, பயாலஜியில் 4 கேட்குறாங்க. ஈஸியாகவே உனக்கு 6 எழுதிடலாம் கம்பல்சரி தவிர. ஏன்னா உனக்கு இம்பார்ட்டன்ட்டு சொல்லிவிட்டு ரிப்பீட்டட் படிச்சுட்டு போனாலே உனக்கு 6 எழுதிடலாம். அந்தளவுக்கு டஃப் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஏபின்னு போட்டு கேட்டாலும் நீ படித்த 2 மார்க்லையோ இல்லை 4 மார்க்கே 2 பாயிண்ட் எழுதுகிற மாதிரியோ அப்படி தான் கேட்பாங்க. ஸோ பெருசாக உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ ஈஸியாகவே உன்னால் வந்து படிச்சுட்டு போக முடியும். என்னோடய தாட் என்னென்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கிறது.
பயாலஜியில் 17 to 23 வரைக்கும் நல்லா படிக்கிறது. ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா படிக்கிறது, அவ்வளோதான். இந்த அந்த நியூரான் லெசனில் வந்து நியூரான் வரப்போகிறதில்ல, போன வருஷம் கேட்டாங்க. கிளாசிஃபை நியூரான் வேணால் பார்த்துக்கோ, 2 மார்க் பார்த்துக்கிறதுல, அவ்வளோதான். மித்தபடி வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் எல்லாருமே படிக்கிறது தான். நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே போதும். அடுத்தது கம்பல்சரி வந்து 4 மார்க்கில் என்ன கேட்பாங்கன்னா ஹார்ட்ஸ் கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, அதை நான் அங்கேயே கொடுத்துட்டேன். பிஹெச் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவீங்க. ப்ராப்ளம் இன் ஃபிசிக்ஸ் இந்த யூனிட்டில் எந்தெந்த சம்ஸ்ன்னு என்னென்ன பார்க்கணும்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இதுலேருந்து தான் கம்பல்சரி வருது. ப்ராப்ளம்ஸ் இன் கெமிஸ்ட்ரி யூனிட் 7, 9, 10 தான் வருது. நான் அது என்னென்னு கொடுத்துட்டேன். ஸோ அது பார்த்துருப்பீங்க. அடுத்தது 7 மார்க்ஸ். 7 மார்க்ஸ் அப்போ 4 மார்க்ஸ் ஓகேவா, கம்பல்சரி அட்டன் பண்ணிடுவீங்கள்ல, பெருசாக அதில் டயக்ராம் எதாவது கேட்பாங்களா சார்? டயக்ராம் எல்லாமே புக் பேக்கு, புக்கின் டயக்ராம்ஸ் வந்து நான் ஒரு 10 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். அந்த டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும், அந்த எழுதுகிற ஏதோ ஒரு டயக்ராம் தான் கேட்பாங்க, அது கம்பல்சரிலாம் கேட்க மாட்டாங்க. 7 மார்க்கில் ஃபிசிக்ஸில் புக் பேக் மட்டும் ஒழுக்கமாக படிச்சுட்டு நான் சொல்கிறது படிச்சுட்டு போனாலே ஒன்றால் வந்து ஒரு 7 மார்க் எழுதிட முடியும். இதில் அவ்வளோ ஏபிசி போட மாட்டாங்க. ஒரு 2 மார்க் கேட்டால் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அந்த மாதிரி பல்காக தான் இதில் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏபின்னு போட்டு தான் கேட்பாங்க. டேரெக்டாக ஒரு 7 மார்க்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் ஹார்ட்ஸ் கொஸ்டின் சம்மந்தப்பட்ட 7 மார்க்கும் வரும். ஹார்ட்ஸ் கொஸ்டின்லேயே 7 மார்க்கில் கேட்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவாயிரு, ப்ராப்ளம்ஸ் தரவாயிரு, ப்ராப்ளமும் கேட்குறாங்க இதில். ஸோ இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் புக் பேக் எல்லாமே நீங்கள் 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க்லாம் தரவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஏபிசின்னு போடும்போது ஆப்ஷனில் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்த பயாலஜி லாஸ்ட்டு 17 to 23 யூனிட்ஸ் தரவாக இருந்தீங்கன்னா இந்த 7 மார்க் எழுதிக்கலாம். ஏன் சார் இப்படி செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த லாஸ்ட் 23rd யூனிட்டு 3 கொஸ்டின் தான். 22 வந்து என்வரான்மெண்ட்டு ஓனாக எழுதிக்கலாம், ஹெல்த் அண்ட் டிசீஸும் ஓனாக எழுதிக்கலாம், ரொம்ப ஈஸி. அடுத்த பயோடெக்னாலஜியில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் தான் இருக்குது, படிச்சிடலாம். அடுத்து எவல்யூஷன் லெசனும் ஒன்றுமே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது அந்த டிஎன்ஏ லெசன், ஜெனட்டிக்ஸ் லெசனில் வந்து டிஎன்ஏ மட்டும் படித்தா போதும். மீதி எல்லாம் 2 மார்க்ஸ் 1 or 2 சென்டென்ஸு பார்த்தா போதும். 17th லெசனில் 2 மார்க்ஸ் பார்க்கணும், 1 or 2 சென்டென்ஸ் பார்க்கணும். ஓவியூல் பார்த்தா போதும், மென்ஸ் சைக்கிள் முடிஞ்சால் பார்த்தா போதும். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இது ஸ்டடி வெல் ஆல் எல்லாமே. ஸோ 1 or 2 சென்டென்ஸும் படிக்கணும், ஏன்னா அதுலேருந்தும் ஏபிசின்னு போட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து என்னெல்லாம் 7 மார்க் 4 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதையுமே நீங்கள் பார்க்கணும், ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. அடுத்து 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் இன் பயாலஜி இந்த லெசன்ஸில் நீ தரவா பண்ணணும். ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டேன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குது, எல்லாம் எழுதுகிற மாதிரி தான் கேட்பான். ஆனால் மைனூட்டாக ஒன்று கூட தப்பாயிடக்கூடாதுல, அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ப்ரெசன்டேஷன் அது இதுன்ட்டெல்லாம் விட நீங்கள் எழுதினாலே சயின்ஸில் மார்க் தான். ஓகேவா? ஸோ சயின்ஸு படிக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சு எழுதி பாருங்கள். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் வருதோ எழுதிப்பார், அதுதான் ரொம்ப முக்கியம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்லாம் ஈக்குவேஷன் வரும், அதெல்லாம் எழுதி பார்க்கணும். அப்புறம் படிக்கிறது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி படி. அதுக்கப்புறம் பயாலஜி வந்து டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாரு. டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சு ஓன எழுத ட்ரை பண்ணும். ஓன எழுத மட்டும் படித்து எழுது நல்லபடியாக. ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி எழுது. நீ வந்து ரொம்ப 2 பேஜ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, கைடில் இருக்கிற மாதிரியே படிச்சுட்டு போய்க்கலாம். என்ன கைடு யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில, மினிமீட்டர் யூஸ் பண்ணியும் படிச்சுக்கலாம். பாயிண்ட் அவுட் பண்ணால் போதும். 7 மார்க்னா 7 பாயிண்ட், 4 மார்க்னா 4 பாயிண்ட், 2 மார்க்னா 2 பாயிண்ட், இது போதும். இந்த மாதிரி கடைப்பிடிச்சி படிச்சிங்கன்னா போதும். கடைசி நிமிஷம் ஏதாவது ஒன்று பண்ணி நல்லா படிங்க. ரொம்ப படிக்க முடியாத பசங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ காமிச்சேன். படிக்கிற பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் பண்ணிடுவீங்க. கம்பல்சரியே இல்லாமல் போனால் 90 மார்க் எடுக்கலாம். ஏன்னா 75க்கு 70 மார்க் ஈஸியாக எடுக்கலாம் சயின்ஸ்லாம். ஓகேவா? கம்பல்சரியே இல்லாமல் போனீங்கன்னா, ப்ராப்ளமே பார்க்காம போனீங்கனாலும் உங்களால் ஈஸியாகவே 70 68 ஸ்கோர் பண்ணலாம். ஒழுக்கமாக நம்ம கொடுக்குற கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள்.